வணக்கம். மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் நாம் அதிகம் அறிந்த, அதிகம் வணங்கும் அவதாரங்கள் ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர். அவர்களுக்கு ஊர்தோறும் கோவில்கள், விமரிசையான கொண்டாட்டங்கள். ஆனால் தசாவதாரங்களில் இரண்டாவது அவதாரமான கூர்ம அவதாரம். நாம் எத்தனை கோவில்களைப் பார்த்திருக்கிறோம்? எத்தனை சிறப்பு வழிபாடுகளைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம்? ஒரு அரிய அவதாரத்தின் பின்னணியில் இத்தனை மர்மங்களா? ஆம், இன்று நாம் தேடப்போகும் ரகசியம்தான் அது. கூர்ம அவதாரத்திற்கு ஏன் பிரத்யேகமான கோவில்கள் இல்லை? இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து மகாவிஷ்ணுவின் அருள் பெறுங்கள். மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும். மறவாமல் எல்லோரும் ஓம் நமோ நாராயணா என்று கமெண்ட் செய்யவும். முதலில் கூர்ம அவதாரம் என்றால் என்ன என்று பார்ப்போம். கூர்மம் என்றால் ஆமை. பார்க்கடலை கடையும்போது மந்தார மலையை தாங்குவதற்காக மகாவிஷ்ணு எடுத்த ஆமை வடிவமே கூர்ம அவதாரம். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தபோது மந்தார மலை கடலுக்குள் மூழ்கத் தொடங்கியது. அதைக் கண்ட மகாவிஷ்ணு தனது யோக சக்தியால் ஒரு பிரம்மாண்டமான ஆமையாக வடிவெடுத்து மந்தார மலையை தன் முதுகில் தாங்கினார். இந்த அவதாரம் ஸ்திரத்தன்மை, பொறுமை மற்றும் ஆதரவின் சின்னமாகும். இந்தக் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. தேவர்கள் தங்கள் பலத்தை இழந்திருந்தனர். துர்வாச முனிவரின் சாபத்தால் இந்திரன் தனது ஐஸ்வர்யங்களை இழந்திருந்தார். இந்தச் சூழலில் அமிர்தம் பெற்று மீண்டும் பலம் பெற தேவர்களுக்கு பிரம்மா ஆலோசனை கூறினார். அசுரர்களுடன் இணைந்து பார்க்கடலை கடைவதன் மூலம் அமிர்தம் கிடைக்கும் என்றார். தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்பை கயிறாகவும் மந்தார மலையை மத்தாகவும் பயன்படுத்தி கடலை கடைந்தனர். அப்போதுதான் மந்தார மலை மூழ்கத் தொடங்கியது. இந்த சிக்கலான தருணத்தில்தான் கூர்ம அவதாரம் மகாவிஷ்ணுவால் எடுக்கப்பட்டது. இந்த பிரம்மாண்டமான ஆமை தனது முதுகில் மலையைத் தாங்கிக் கொண்டு பல யுகங்களுக்கு பார்க்கடல் கடையப்படுவதற்கு உதவி செய்தது. இந்த நிகழ்வின் மூலம் ஹலாஹல விஷம், லட்சுமி தேவி, சந்திரன், காமதேனு, ஐராவதம், கற்பக விருட்சம் போன்ற பல பொக்கிஷங்கள் வெளிப்பட்டன. இறுதியாக அமிர்தமும் வெளிப்பட்டது. கூர்ம அவதாரம் வெறும் ஒரு புராணக் கதையல்ல, அதற்கு ஆழமான தத்துவார்த்த அர்த்தங்கள் உள்ளன. ஆமை மிக மெதுவாகவும் உறுதியாகவும் நகரும் ஒரு உயிரினம். கடினமான சூழ்நிலைகளில் கூட அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் இழக்காமல் இருக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. பார்க்கடல் கடையப்படும் போது ஏற்பட்ட கொந்தளிப்புகளின் மத்தியில் கூர்மம் உறுதியாக இருந்தது. மந்தார மலையைத் தாங்கி முழு உலகையும் அழிவிலிருந்து காத்த ஒரு ஆதார சக்தி கூர்ம அவதாரம். இது தர்மத்தைக் காக்க இறைவன் ஒரு தாங்கும் சக்தியாக இருப்பார் என்பதை உணர்த்துகிறது. யோக சாஸ்திரத்தில் ஆமையின் ஓடு தியானத்தில் ஈடுபடுபவர்கள் தங்கள் புலன்களை உள்ளிழுத்துக் கொள்வதற்கு ஒரு உருவகமாகச் சொல்லப்படுகிறது. கூர்மாசனம் என்ற யோகாசனமும் ஆமையின் வடிவில் இருந்துதான் உருவானது. இது நமது உள்முகப் பயணத்திற்கு ஒரு குறியீடாகவும் அமைகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அவதாரத்திற்கு மற்ற அவதாரங்களைப் போல தனிப்பட்ட கோவில்கள் ஏன் இல்லை? இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. கூர்ம அவதாரம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக எடுக்கப்பட்ட ஒரு தற்காலிக அவதாரம். ஒரு பெரிய பணியின் போது ஆதார சக்தியாக செயல்பட்ட ஒரு அவதாரம். ராமர், கிருஷ்ணர் போன்ற அவதாரங்கள் பூமியில் பிறந்து மனித வடிவில் வாழ்ந்து தர்மத்தை நிலைநாட்டி மக்களுக்கு வழிகாட்டினர். அவர்களின் வாழ்க்கை ஒரு முழுமையான காவியமாக அமைந்தது. கூர்ம அவதாரம் ஒரு குறிப்பிட்ட பங்கை நிறைவேற்றியது. கூர்ம அவதாரம் கடலுக்கு அடியில் நீருக்குள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே இருந்தது. அது ஒரு சஞ்சாரமற்ற, நகராத வடிவம். கோவில்கள் தெய்வத்தின் நிலையான இருப்பிடத்தை குறிப்பவை. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு பெரிய ஆமையாக இருந்ததால்
அதைச் சுற்றி ஒரு கோவிலைக் கட்டுவது என்பது சாத்தியமற்றதாக இருந்திருக்கலாம். கூர்மம் கடலுக்கு அடியில் மறைந்திருந்தது. அதன் வடிவம் நேரடியாக வெளிப்பட்டு மக்களுக்கு வழிகாட்டும் வகையிலோ அல்லது மக்களுடன் தொடர்பு கொள்ளும் வகையிலோ அமையவில்லை. அது ஒரு மறைமுகமான ஆதார சக்தியாகவே செயல்பட்டது. மக்கள் நேரடியாக அணுகி வணங்கும் அவதாரமாக அது இருக்கவில்லை. ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம் உண்டு. கூர்ம அவதாரத்தின் முக்கியத்துவம் தாங்குதல் மற்றும் பாதுகாத்தல் என்பதில் இருந்தது. அதற்குப் பின் வந்த அவதாரங்கள் நரசிம்மர், வாமனர், பரசுராமர், ராமர், பலராமர், கிருஷ்ணர், புத்தர், கல்கி நேரடியாக தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் நோக்கம் கொண்டவையாக இருந்தன. கோவில் அமைக்கும் மரபுகள் சில குறிப்பிட்ட அவதாரங்களுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் அளித்தன. தசாவதாரங்களில் நரசிம்மர், ராமர், கிருஷ்ணர் போன்ற அவதாரங்களுக்கு தனிப்பட்ட கோவில்கள் உருவானதற்கு அவர்கள் மக்களுடன் கொண்ட நெருங்கிய தொடர்பு, அவர்களின் லீலைகள் மற்றும் நேரடி தலையீடுகள் முக்கியமான காரணங்கள். கூர்ம அவதாரத்திற்கு தனிப்பட்ட கோவில்கள் இல்லாவிட்டாலும் சில கோவில்களில் கூர்ம அவதாரம் விஷ்ணுவின் ஒரு அம்சமாக பூஜிக்கப்படுகிறது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீகூர்மம் கோவில் மிகவும் புகழ்பெற்றது. இங்கு கூர்ம அவதாரத்திற்கே பிரதான கோவில் உள்ளது. இங்கு மகாவிஷ்ணு கூர்ம ரூபத்தில் அருள் பாலிக்கிறார். அதுபோல பல விஷ்ணு கோவில்களில் தசாவதார சிற்பங்களில் கூர்ம அவதாரமும் ஒரு பகுதியாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இது மறைமுகமாக கூர்ம அவதாரத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. ஆகஸ்ட் கூர்ம அவதாரத்திற்கு பிரத்யேகமான கோவில்கள் இல்லாதது அதன் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிடவில்லை. மாறாக அது ஒரு மறைமுகமான ஆனால் உறுதியான ஆதார சக்தியை குறிக்கிறது. உலகைக் காக்கும் பணியில் இறைவன் வெவ்வேறு ரூபங்களில் வெளிப்படுகிறார் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. நமது வாழ்க்கையிலும் பல தருணங்களில் நாம் எதிர்பார்க்காத ரூபத்தில் ஒரு ஆதாரம் அல்லது ஒரு உதவி கிடைக்கும். அந்த மறைமுகமான சக்தியை உணர்ந்து கொள்வதே கூர்ம அவதாரத்தின் முக்கிய பாடமாக இருக்கலாம். இந்த மர்மத்தின் பின்னால் உள்ள உண்மைகளை இப்போது நீங்கள் அறிவீர்கள். இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும். தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும். உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற கோயில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணா நமः.